அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டும்தான். மார்க்கெட் வந்து மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குது அப்படிங்கிறத சொல்றதுக்கு மட்டும்தான். நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அது அந்த ஸ்ட்ரைக்னால எல்லா ஸ்ட்ரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும். எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் கொடுக்கலாம், அந்த ஸ்ட்ரைக்னு இல்லை. அதுக்கு வேல்யூ மாறுபடும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இதை வச்சு நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட் யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது நான் தினமும் கொடுக்குறது ஒரு அடிஷ்னல் டூல் தான். ஓகேங்களா? சிந்திக்கிறீங்க அந்த ப்ரைஸில் மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணதுங்கிறத யோசிங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா விக்ஸ் 15 கீழே நான் எல்லா வீடியோலையும் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா விக்ஸ் 15 கீழே இருக்கு. ஆப்ஷன் டைமிங் நீங்கள் இதுக்கு முன்னாடி மூவ்மெண்ட் ஆன மாதிரி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடியும் மூவ்மெண்ட் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதுலேயே ஆப்ஷன் பை நம்ம வேல்யூவில் மட்டும்தான் பை ஆகும். வேற வேல்யூ அதில் மாறாது. நம்ம வேல்யூ எங்கே வருதோ படித்த சூழல் தெரியும். அந்த வேல்யூ அது கம்பல்சரி அந்த வேல்யூல மட்டும்தான் டிசிஷன். ஏன்னா நம்ம அந்த டைம் வேல்யூங்கிற கான்செப்டை நம்ம பிரேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த டெல்டா காமா தீட்டா வேணும்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்டே கிடையாது. அப்புறம் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஏன்னா டைம் வேல்யூ, அதுக்கு மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியாது. எங்கே வேணா ஓப்பன் ஆகலாம், எங்கே வேணா முடியும். ஆனால் ஸ்ட்ரைக் அப்படி கிடையாதுல்ல. அப்போ மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து ட்ரேட் பண்ணுறதும் சரி கிடையாது. சரி, ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் இதுதான் கொஞ்சம் இதாக இருக்கு. இவங்க இன்னும் வரணும், செல்லு குறையணும், பையராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ப்ரோ ட்ரேடர் நேற்று ஒரு 47,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. நேற்றை விட கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் உடனே கூட கவர் பண்ணிட்டு உடனே ட்ரெண்டை மாற்றலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? அப்போது இவங்க 2 பேர் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். இவங்க ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரோ ட்ரேடர் போய் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. சிம்பிள். இது முடிந்த போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. லைவ்ல அப்படி இருக்கலாம், இல்லை மாறலாம். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இதை லாங் வியூ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் எடுக்கிறவங்க எந்த பக்கம் போகும் அப்படின்றது சிந்திக்கலாம். சரி, இன்னைக்கு இதுக்கு வருவோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி எக்ஸ்பைரி டேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் 0 to 0 கால் பண்ணுவீங்க. விக்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. நம்ம 0 to 0 கால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் பாருங்க. இந்த விக்ஸ்லயும் அந்த 5 ரூல் 0 to 0 காலுக்கான 5 ரூல் இருக்கு. அந்த 5 ரூலை மட்டும் மறந்துடாதீங்க தயவு செய்து. தப்பான ட்ரேடை போய் எடுத்துருவோம். அந்த 5 ரூல் இதானதான் நம்ம அந்த 0 to 0 கால் எடுக்கணும், இல்லையே எடுக்கக்கூடாது. அதே குறிப்பிட்ட டைம்ல எடுத்தா அதை புக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எடுக்கிறத வேணா நீங்க ஹோல்ட் பண்ணி மல்டிபிள் இருக்க உட்காரலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,000 புட்டு 42 rupees. 24,000 புட்டு 42 rupees இங்க இருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் ஏறும், நிஃப்டி 50 ஏறும். மார்க்கெட் மீன்ஸ் அதே சப்போர்ட்டா மாறிடுச்சுன்னா அது நிஃப்டி 50 இறங்கும். அப்போ 24,000 புட்டு 42 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. எய்தர் அப் ஆர் டவுன், உங்க டெக்னிக். நம்ம மேக்ஸ் வேல்யூ தான். நம்ம எதுவுமே பார்க்கறதில்ல. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதில்ல, பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதில்ல, பேட்டர்ன்ஸ் பார்க்கறதில்ல, எதுவுமே கிடையாது. அந்த இடம் வரும்போது நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஆனா இங்க வரவே இல்லை சார், 42 வரல, நான் என்ன பண்றது? யூடியூப் பாக்குறவங்க இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அது கீழே வந்திருந்தா இங்க ஒரு வேலையில திரும்பி ஆகணும், இல்ல அதே டைரக்ஷன் இருக்கும். அதே போல மேல போனாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வரும்போது டிசிஷன் எடுங்க. ஏன்னா படிச்சவங்களுக்கு தெரியும் கீழே வேற வேல்யூ எடுத்துட்டு போயிடலாம், மேல எடுத்துரும். ஆனா யூடியூப் பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு வேல்யூ தானே தெரியும். ஒரு ட்ரெண்டை ஒரு வேலையில திருப்பி ஆகணும்னு சொல்றேன், எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன். அப்ப அது ஏன் அப்படின்னு சிந்திங்க. இன்னும் அப்போ நிறைய வேல்யூகள் இருக்கு, அங்கங்க ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு ரூல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சிந்தி. அப்போ நீங்களே நிறைய பிராக்டிஸ் பண்ணி நிறைய வேல்யூகள் கண்டுபிடித்து மேக்ஸ் சார்ந்து ட்ரேட் பண்ண முடியும். இது நடந்திருக்கா இல்லையா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்வாளுங்க. அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ், இன்ட்ராடே இங்கிலீஷ் செஷன் கிளாஸ் ஜூலை 5 துவங்குது. ஜூலை 5ஆம் தேதி துவங்குது. ஓகேங்களா? இங்கிலீஷ் செஷன் ஜூலை 5 ஸ்டார்ட் ஆகுது. அது என்ரோல் பண்றவங்க ஆல்வின் சார் நம்பர் இதுல இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் செஷன். நன்றி, வணக்கம், வாழ்வாளமுடன்.